அதிகமாக வாழ்ந்தால் அவன் பிறருடைய மாடுகளை என்னும் மாடு மேய்ப்பவனை போன்றவனாகிறான். துறவற வாழ்க்கையின் உண்மை பயனை அடைய மாட்டான். வாயால் தம்மம் பேசுவது மட்டும் போதாது, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். அறிவை சேகரிப்பதை விட அறிவின்படி வாழ்வதே உயர்ந்தது. தம்மத்தை படிப்பவன் அறிவாளி, தம்மத்தை பின்பற்றுபவன் ஞானி. புத்த தம்மம் யமகவக 20வது செய்யுள் பாலி. அப்பம் பிச்சே சம்மித்த பாசமானோ தம்மச ருத்தி அனுதம்மச்சாரி ராகஞ்ச தோஷஞ்ச பகம சம்மத்வஜானோ சுவிமித்தோ சித்தோ அனுப்ப சாபாகவ சாமன்யச புத்தி. ஒருவன் தம்மத்தை சிறிதளவே கூறினாலும் அதன்படி ஒழுக்கமாக வாழ்ந்தால் ஆசை, கோபம், அறியாமை ஆகியவற்றை நீக்கி தெளிந்த ஞானத்துடன் மன விடுதலையை அடையலாம். நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் பற்றில்லாமல் இருப்பவன் உண்மையான துறவியின் பயனை அடைவான். அதிகம் பேசுவது முக்கியமல்ல, சிறிது தெரிந்தாலும் அதை வாழ்வில் கடைபிடிப்பதே உயர்வு. தம்மம் என்பது புத்தகத்தில் இருக்கும் வார்த்தைகள் அல்ல, அது வாழ்க்கையில் நடைமுறையாகும் சூரிய ஒளியை போன்றது. கோபம் குறைய வேண்டும், ஆசை அடங்க வேண்டும், அறியாமை அகல வேண்டும். தம்மத்தை மனதில் வைத்தவன் பக்தன், தம்மத்தை வாழ்க்கையில் வைத்தவன் புத்தன் பாதையில் நடப்பவன். இன்றைய ஆளுமை பற்றி சிறு அறிமுகம். திருச்சியை சேர்ந்த இவர் திருவாரூர் மாவட்டம் கருப்பு கிளார் என்ற பண்பாடு, பாரம்பரியம், கல்வி விழுமியங்களை நிறைந்த ஊரை சேர்ந்தவர். தமிழின் மனமும் மனித நேயமும் கலந்த அந்த மண்ணின் மகத்துவத்தை தனது வாழ்க்கை முழுவதும் அவர் எடுத்து சென்றுள்ளார். ஒரு சாதாரண மனிதராக ஆரம்பித்து அசாதாரண சாதனைகளை நிகழ்த்தியவர். அவர் திருச்சி பெல் நிறுவனத்தில் 18 ஆண்டுகள் பணியாற்றியவர். அதோடு மட்டுமல்லாமல் தொழிலாளர்களுக்கான கல்வி ஆசிரியராக கூடுதல் பொறுப்பையும் ஏற்று ஓரியன்டேஷன் புரோகிராம், இண்டஸ்ட்ரியல் விசிட் போன்ற பயிற்சிகளை ஊழியர்களுடன் இணைந்து நடத்தினார். 1995 முதல் 2013 வரை சவுதி அரேபியாவில் டிராப்ஸ்மேனாக சென்று பின்னர் ப்ராசஸ் என்ஜினியராகவும் இறுதியில் லீட் என்ஜினியராகவும் உயர்ந்தவர். இது அவரது உழைப்புக்கு தொடர்ச்சியான கற்றலுக்கும் ஒரு சாட்சி. சவுதி அரேபியாவில் இருந்த காலத்தில் கூட தமிழ் மற்றும் பண்பாடு மறக்காமல் தமிழர் பேரவை அமைத்து பொங்கல் விழா, நாடகம், பட்டிமன்றம், கவிதை அரங்கம் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வெளிநாட்டிலும் தமிழின் மனத்தை பரப்பியவர். அன்புடன் வீரா என்ற யூடியூப் சேனல் மூலம் வாழ்க்கை, இலக்கியம், ஊக்கம் ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். சவுதியில் இருந்து திரும்பிய பிறகு திருச்சி டோஸ்ட் மாஸ்டர் கிளப்பின் முதல் ஆண்டு தலைவர் பொறுப்பை ஏற்று இப்போது அணிமொழி அகாடமியில் இயக்குநராக இயங்கி வருகிறார். நட்புலரையுடன் இணைந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து வருகிறார். நல்லதோர் குடும்பம் என்ற மொழிபெயர்ப்பு நூல், மேலும் 2 இணை எழுத்தாளர் நூல்கள், கீழ்வாலை ராக் ஆர்ட்ஸ், 2வது ஏன்ஷியன் தமிழ், தொல்லியல் துறையை சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் இணைந்து நூலை வெளியிட்டுள்ளார். அவரை ஆரவர கைத்தட்டலுடன் இன்றைய தலைப்பிற்கு வரவேற்போம் திரு வீரசேகரன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா, நன்றி ஐயா. தமிழ் எங்கள் அனைவரின் இப்பரந்த பூமியில் இருக்கின்ற எங்கள் அனைவரின் அனைத்தின் ஆழ்ந்த சக்தியாக, அனைத்து சக்தியாக, அந்த சக்திகளின் மூலமாய் ஆதியாய் விளங்குகின்ற ஐயனே, ஆதவனே, கதிரவனே, உம்மை தொழுகிறோம். இன்றும் என்றும் எம் அனைவருக்கும் அனைத்திற்கும் சக்தியை அன்புடன் வழங்கி எங்களை ஆதரிக்க அன்போடு வேண்டுகிறோம். வணக்கம். அன்பு கெழுமிய சோதரர்கள், சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கமும் நல்வாழ்த்துகளும். இன்றைய தலைப்பு வெயில். என்று தொடங்கினோம் இதை? மே மாதம் 1ஆம் தேதி. அந்த நாளுக்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாறும் சிறப்பும் உண்டு. அதுவரை உழைப்பவர்களின் வேர்வையை உறிஞ்சி வாழ்ந்தவர்களிடமிருந்து தப்பித்து உழைப்பை ஒரு உயர்ந்த சக்தியாக எடுத்து கொடுத்து அதற்குரிய ஊதியத்தையும் பெறுகின்ற நிலையை கொண்டு வந்த காரல் மார்க்ஸ், தாஸ் கேபிட்டல் காரல் மார்க்ஸ், ஃப்ரெடரிக் ஆங்கிள்ஸ், வால்டிமிர் லெனின், தனது சொந்த சகோதரனை தூக்கிலிட வைத்துவிட்ட பின்பு லெனின் புரட்சி, ஆகஸ்ட் புரட்சி, இவையெல்லாம் வந்த 1917 தொடங்கிய அந்த புரட்சியினுடைய வீழ்ச்சியாக
வீழ்ச்சி என்று சொல்ல முடியாது, எழுச்சியாக தவறாய் கூறிவிட்டேன். மற்றது வீழ்ச்சி, இவர்கள் புரட்சி எழுச்சி. வந்த அந்த மே தினத்தை கொண்டாடி நாம் முதல் நாளை தொடங்கினோம். வெயில் தொடங்கியவர் யார்? அங்குதான் இருக்கிறது. நாமெல்லாம் அன்பா ஒரு பெரிய பட்டத்தையே அன்று கொடுத்து விட்டோம், பாட்டுடை தலைவி அப்படின்னு. இன்னைக்கு வந்திருக்காங்களா சகோதரியர்? எனக்கு சகோதரியர், மற்றவர்களுக்கு தாய், எல்லோருக்கும் தாய், எனக்கும் தாய்ங்க என்ற அவர்கள். இதுல சிறப்பை நம்ம பார்த்தோம்னா, ஒரு பெரும்பொழுதுன்னு ஒரு ஆண்டையே பிரிச்சாங்க, 6ஆ பிரிச்சு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு. பெரும்பொழுது அதுல இளவேநீர் காலம் சித்திரை வைகாசி, முதிர்வேளிர் காலம் ஆனி ஆடி, கார்காலம் ஆவணி புரட்டாசி, குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி தை, பின்பனி காலம் மாசி பங்குனின்னு 2 மாதமா பிரிச்சு அதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குன்னு பெருவாரியான நம்ம குழந்தைகளுக்கு தெரியாது. குழந்தைகள் என்ன, நம் போன்றவர்களுக்கே அது பிடிபடும். எப்பயாவது பார்த்து இந்த மாதிரி பார்க்கறப்ப தெரிஞ்சுக்குவோம், அப்புறம் விட்டுருவோம். இதுதான் உண்மை நிலை. அத சொன்னாங்க. அதோடு விடவில்லை, ஒரு நாளையும் 6 சிறு பொழுதுகளாக பிரித்து அங்க கொடுத்தாங்க. வைகரை 2லிருந்து 6, காலை, காலைங்கிறத விடியல்னு சொல்லுவோம், விடியல் காலை, அந்த மாதிரி 6, 10, நண்பகல் 10லிருந்து 2. அடுத்ததுதான் முக்கியம், ஏற்பாடு 2லிருந்து 6, மாலை 6லிருந்து 10, யாமம் 10லிருந்து 2. இந்த ஏற்பாடுங்கிறது அவங்களே சொன்னாங்க, சூரியனுக்கு 100 பெயர்களுக்கு மேல இருக்குன்னு. இப்ப அதுல வேடிக்கை என்னன்னா, 100 பெயர்களும் தமிழ் பெயர்கள்னு நம்ம அப்படி சொல்ல முடியாது. பல மொழிகள் உள்ள பெயர்கள் 100ஐ கடந்து இருக்கிறது ஆதவனுக்கு, சூரியனுக்கு. இதுல இந்த ஏற்பாடுங்கிறத பாத்தீங்கன்னா, எல் பிளஸ் பாடு. எல்லுனா என்னன்னா சூரியன் அப்படின்னு அர்த்தம். எள்ளு அது சூரியன். பாடுங்கிறது மறையும் நேரம், அந்த பொழுது மறைகின்ற, அப்படி மறைய தொடங்குற நேரங்கிற மாதிரி, அதுக்குதான் எல்பாடு. சூரியனோட 100 இதையும் சொன்னாங்க. அதோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு சொன்னது என்னன்னா, சூரியனை அது வரைக்கும் நம்ம கோள்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுக்கு, ஒரு இந்த வான ஆராய்ச்சியில ஒரு பெரிய இது நடந்தது. என்ன, ஒரு பெரிய முன்னெடுப்பு. அது என்ன நடந்தது? அவரு சூரியனே மையம். அது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, பிரபஞ்ச மையம் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தது, பூமியை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இதுதான் நம்மளை சுத்தி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம தான் அப்படிங்கிறத இருந்ததை போலந்த சேர்ந்த வானியலாளர், வானிலையாளர், அவர் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ். அவர் 16ஆம் நூற்றாண்டுல தான் இந்த நவீன கண்டுபிடிப்பா அவர் சொல்றாரு. காரண காரியங்களோட இல்ல நம்ம தான் மையம், இல்ல சூரியன் தான் அனைத்து சக்திகளின் மையமா இருக்கு, நம்மெல்லாம் அதை சுற்றி தான் நம்ம சுழல்ந்துட்டு இருக்கோம்னு. அது சரி. இது எப்ப? 16ஆம் நூற்றாண்டு. அம்மா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அங்கதான் இருக்கிறோம். தஞ்சை மாவட்டத்தினுடைய திருவிடைமருதூர் வட்டம், அதுல ஆடுதுறைங்கிற ஊருக்கு அருகில திருமங்கலக்குடி, அதுல ஒருவர் ஒரு கோயிலை கட்டினாரு. என்ன கோயில் அது? அது என்ன கோயிலுங்கிறதுக்கு முன்னாடி எப்ப கட்டினாருன்னு பார்ப்போம். நம்ம சொன்ன 16ஆம் நூற்றாண்டுக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பு 11ஆம் நூற்றாண்டிலேயே அந்த கோயிலை கட்டினாரு. அதுதான் சூரியனார் கோயில். அந்த சூரியனார் கோயில் வானத்துல நீங்க விமானத்துல வந்தோம்னா அதை பார்த்தோம்னா, சூரிய இந்த சோலார் சிஸ்டம்னு நம்ம சொல்றோம், அது மாதிரியே இருக்கும். அப்ப 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சோழர் குலத்தில் வந்த முதலாம் குலோத்துங்க சோழர் அதை கட்டியிருக்காரு அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க. அதோட இது ஒரு பெரிய அறிவியல் செய்தியா அவங்க சொல்லி இது பண்ணாங்க.
அடுத்தது ஒரு கேள்வியை கேட்டாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்காது அந்த கேள்வி? ஹூ இஸ் தி, அதுல Son of son. Son of son. மனிதல் மாதிரி வருது பாருங்க. ஹூ இஸ் தி சன் ஆஃப் தி சன்? சன் ஆஃப் தி சன். Yes, sir. கண்ணு சூரியனு அவரோட கர்ணன் சொன்னாங்க. கர்ணன். அந்த கர்ணனுக்கு எவ்வளவு அவர் கவலை கஷ்டப்பட்டாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரும் ஒரு பெரிய பிரபுக்களுடைய ராஜாக்களுடைய இதுல இருக்க வேண்டியவர் தான், அதை அனுபவிக்க வேண்டியதான். ஒரு இதுல சொல்லுவோம் இல்லையா, பறந்து மற்ற நேரத்துல பாம்பை அப்படியே தூக்கிட்டு போயிடும். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? அதுக்கு அது என்ன சொன்னது? எல்லாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. அதில் அர்த்தம் உண்டுன்னு நம்ம ஒரு பாட்டு நமக்கு தெரியும். அப்படி கர்ணன் பட்ட பாட்டுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நல்ல பாட்டை முயற்சி பண்ணி பார்ப்போம். நம்ம உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா, வருவதை எதிர்கொள்ளடாம். தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை, ஊர்பலி ஏற்றாயடான், நானும் உன்பலி கொண்டேனடா, நானும் உன்பலி கொண்டேனடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்த உன்னடி பணி வேண்டடா கர்ணா. அடுத்த வரிதான் முக்கியம். உன்னடி பணி வேணடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. யாரு இதுல பாருங்க, பெரிய ஒரு தேரி இருக்கு பாருங்க. மன்னிப்பு கேட்கிறவர் யாரு, அதை மன்னிக்கும் நிலையில இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவர் யாரு, இதெல்லாம் இதை பார்த்தோம்னா ஒரு பெரிய தேரிப்பு. அது பெரிய இதா இருக்கும். இதோட அவங்க நிறுத்திட்டு ஒரு வார்த்தை அடுத்தது சொன்னாங்க, டேக் அ டாஸ்க் அண்ட் டார்கெட் ஏ சொல்யூஷன். எல்லாத்தையும் நீங்க ஏதோ ஒண்ணு எடுத்துங்க, சும்மா இருக்காதீங்க, எதையோ ஒண்ணு எடுத்துங்க. அது எடுக்கிறது கூட நான் கையில அதை எடுத்துட்டேன், இனிமே எனக்கு இதுதான் வேலை, எல்லாம் ரைட்டு. ஆனா அதை சொல்யூஷன் நீங்க எடுத்துக்கிட்டதுல ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையே கொண்டாங்க. அந்த அவங்க சொன்ன இதுல கோர்வைப்படுத்தி பார்த்தோம்னா, இத ஒரு நடுவுல ஒரு நைஸா ஒரு உண்மையை சொல்லிக்கிறேன். நான் தனியா ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கான இடையூறுகள் மகிழ்வான இடையூறுகள். அது என்னடா இடையூறுகள்னா வருத்தம் தானே பட்டு சொல்லுவோம், ரொம்ப இது மாதிரி நடந்துடுச்சு என்னால பொறுப்பு பண்ண முடியல அப்படின்னு. மகிழ்வான இடையூறுகள்னா என்ன குழப்புரியடா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னே சொல்லுவேன், எனது வாண்டுகள் பேத்திகள் இருவரும் வந்திருக்காங்க. அவர்களோடு இன்பமான நேரத்தை செலவிட்டதால நேரடியா நானா என்ன கொடுக்கணுங்கிறத எது இல்லாம தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை அன்பான உங்களை பத்தி எனக்கு தெரியும், அன்பா பொறுத்துக்குவீங்க, அன்போடு எல்லோரும் பொறுத்துக்குவீங்க. அப்ப இவங்க என்னன்னா டாஸ்க்ன்னு சொன்னாங்க இல்லையா, 3 மனித வாழ்வின் 3 அடிப்படையான நம்ம எல்லாருக்கும் தெரியாது, உணவு, உடை, உறைவிடம். இந்த 3 பத்தி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அருமை. இப்ப இந்த 3க்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மாதிரி, இப்ப ஒரு பாடலை நாங்க கொடுக்க போறோம். ஐயா கொடுக்க போறாங்க உங்களுக்கு, அருணகிரியார் ஐயா அவர்கள். இதுல ஒரு ஆக்டிவிட்டி என்ன, சும்மா பாடலை பார்க்கணும் இல்ல, இந்த பாடல் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லோரும் எந்த வயதினரும்
எந்த மதமா இருக்கட்டும், நம்பிக்கையா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நான் இதுல எந்த பாட்டுல இருந்திருக்கேங்கிறத கொஞ்சம் நினைச்சு பார்க்கறதுக்கான பாடல் இது. நான் இது மாதிரி செய்வோம், இதை விட நான் இப்படி செஞ்சிருக்கமே, நான் இதை விட நல்லா இப்படி பண்ணியிருக்கோம், இவனுங்க என்ன இப்படி பண்றாங்க என்றதற்கான ஐயா இதை கொடு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரம் தட்டானை சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவங்குட்ட பறிப்போமே சோழ தட்ட புழுதிதான் நம்ம சட்ட புழுதிதான் நம்ம சட்ட வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே வேப்பங்கொட்டை அடிச்சு வந்த ரத்தம் ரசிச்சோம் பத்தி குச்சி அடுக்கி கணக்கு பாடம் படிச்சோம் தண்ணி இல்லாத்தில் கிட்டி புல்லு அடிச்சோம் கண்டவாள மேல காசு வச்சு தொலைச்சோம் 5 பைசா பிலிம வாங்கி அப்பாவோட வெட்டிவ கண்ணாடி லென்ஸ் வச்சு சினிமா காவிச்சோம் அண்ணாச்சி கடையில தான் எண்ணெயில தீ குடிச்ச பரோட்டாக்கு பாதி சொத்த நாம அழிச்சோம் ஹோட்டல் காட்டில் பொழுதெல்லாம் ஓட்டம் போட்டு திரிஞ்சோம் வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. இப்போ இந்த பாடல்ல நம்ம எல்லாரும் ஒரு கற்பனை, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம எந்த பாட்டை இதுல எடுத்துக்கிட்டோங்கிறத பாருங்க. எனக்கும் அது மாதிரி நம்ம இதுலயே நானும் பேசியிருக்கேன், 2ஆம் முறை இப்ப பேசுறேன். இதுல ஒரு நாளைக்கு 2 முறை குளிங்கன்னு சகோதரியர் அவர்கள் சொல்லிட்டாங்க. அந்த 2 முறை குளிக்கிறதுல எங்க சின்ன வயசுல எப்படி இருந்ததுன்னா, ஒரு திறன் வளர்க்கிறதாவும் இருந்தது. அந்த குளிக்கிறது வெறும் உடம்புக்கு தானே குளிச்சோம்னா இல்ல, திறனை வளர்க்கறது, விழுமியங்களை வளர்க்கறதா இருந்தது. இந்த 2வது சொல்றதை தான் நான் கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். திறன் வளர்க்கறது என்ன, கம்பை எடுத்துக்கிட்டு ஒரு அம்மாவோ ஒரு ஐயாவோ வருவாங்க எங்க குளிச்சுக்கிட்டு இருக்கிற பயலுங்களை இழுத்துக்கிட்டு போறதுக்கு. அவங்க பையனும் இருப்பான், அவங்க எல்லாரையும் அடிப்பாங்க. யாரெல்லாம் அவங்க முன்னாடி வந்து இருக்காங்களோ ஒடியான்னு அடிப்பாங்க. யார் வீட்லயும் கேட்க மாட்டாங்க. இதை சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. எப்படி என் பிள்ளைய அடிக்கலாம், அந்த கதையெல்லாம் இல்ல. இன்னும் 2 போடலையான்னு கேட்பாங்க. அதுதான் அது இது. இதுல எங்க திறனும் விழுமியங்க எங்க வருதுன்னா, நாங்க பேசிக்குவோம். என்ன பேசிக்குவோம்னா, இன்னைக்கு 2 3 நாளைக்கு நேற்று இவங்க வந்தாங்க, இன்னைக்கு இவங்க தான், இதெல்லாம் அசம்ஷன். இவங்க தான் இன்னைக்கு வரணும், இல்லை இவங்க அல்லது அவங்க வருவாங்க. அப்ப யாரு 4 பேரு முன்னாடி ஓடி போய் அடியை வாங்கிக்கிட்டு அவங்களோட போறது. 10 பேர் குளிச்சோம்னா 10 பேரையும் இழுத்துக்கிட்டு போறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காது. 4 பேர் 5 பேரை தான் இழுத்துட்டு போக முடியும் அடி போட்டு. அந்த 5 பேரா போறது யாரு? இதுக்கு திறன் இது
நீ நேத்து வந்து நீ ரொம்ப நேரம் குளிச்சிருக்க, அதனால நீ இன்னைக்கு சீக்கிரம் போகணும், நாளைக்கே நான் போவேன். இதெல்லாம் திறன் வந்துடுது. இந்த திறனோட நேர்மை விழுமியம் எங்க வருதுன்னா, ஒருத்தனே இந்த மாதிரி நான் வந்து தான் ஆர்டர் கொடுக்குறவன்னு வச்சுங்க, நானே டெய்லி லேட்டா போக மாட்டேன். அங்கதான் விழுமியம் இருக்குது. நேத்து நம்ம 2 நாளா நல்லா ரொம்ப நேரம் குளிச்சோம்ல, அவங்கள அனுப்பிவிட்டு, அதனால இன்னைக்கு வந்து நம்ம சீக்கிரம் போய் அடி வாங்கிட்டு போயிடணும். அதனால நாங்க 2 பேரும் போறோம்டா, நீங்கெல்லாம் இருங்கடா, இவனோட சேர்ந்து நாங்க 3 பேரும் போறோம்டா, நீங்க இன்னைக்கு குளிச்சுட்டு வாங்கடா, நாளைக்கு நம்ம என்று விழுமியங்கள் அங்கே விளையாடியது. இதுதான் இந்த இது. அடுத்தது உணவு, உடை, உறைவிடம். இதுக்கு வந்துருவோம். அக்கா சகோதரியர் அவர்கள் சொன்னதுல இதோ அமுதம் அப்படின்னு ஒன்ன சொல்லி சொன்னாங்க. அதுதான் பழைய சாதம். இதோ அமுதம்னு காமிச்சவங்க ஏதோ அப்படியே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கணும்னு பார்த்தா பழைய சாதம். பக்குவமா செஞ்ச இது கம்பங்கூழ், இனிய இளநீர், பாங்காய் நொங்கு, இதெல்லாம் அவங்க சொன்ன இது. அதோட விட்டாங்களான்னா பானகம், தேவாமிர்தமா இருக்கும் பானகம். இன்னைக்கும் கோயில்ல மதுரையில எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கிறத ஃபீட்பேக்கா நம்ம சொன்னோம். அப்ப எதுல அதுல ஒன்றி இருக்கோங்கிறது அதுலயே தெரிஞ்சிருது. பானகம் இதெல்லாம். இதுல எங்க விளையாட்டு புத்திக்கு வந்துடுறேன் நான். இப்ப பெரிய ஆளு அந்த இதுல இருந்து விளையாட்டு புத்திக்கு வந்துடுறேன். நாங்க எப்படி பேசிக்குவோம் தெரியுமா? லே அவன் நொங்கின்னு நொங்கிட்டான்டா அவன் இன்னைக்கு, அவ்வளவு நொங்கியிருக்கான் அவனை. டேய் ராமு, அவனை போய் நொங்குடா நீ. முதல் நொங்குனது என்னன்னா ரொம்ப அதிகமா சாப்பிட்டது. 2வது நொங்குடா அவனை போய்ங்கிறத அடி போடுறா, அடி குடுறா நொங்குல. இந்த நொங்கு விஷயங்கள் அப்படி போனது. அடுத்தது உடைக்கு சகோதரியர் அவர்கள் சொன்னதுதான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு கருப்பு கருப்புன்னு பாடுறத கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு வெண்பருத்தி உடை உடுத்தி செருப்பி போயிட்டு வந்துடுச்சு. வெண்பருத்தி உடையினிலே வெற்றி நடை போட்டிடுவோம். வெண்பருத்தி உடைய வாங்கி, அதிலும் பருத்தி உடை, கதர் உடை, அதுல வாங்கி இந்த காலத்துலன்னு அதை சொன்னாங்க. அது உடை. உறைவிடம் நண்பகல் முதலாம் முன்மாலை முடிவாய், நண்பகல் முதலாய் முன்மாலை முடிவாய். அது எப்ப வரும்? 10 to 4 வரும். 10ல இருந்து 4. வெளியில் முழக்கமின்றி, வெளியில அப்படி டாம்பிகமா போய் முழங்கி இதெல்லாம் வந்து அடங்கி ஒடுங்கி நம் அகத்தினிலேயே இருப்போம். இதுதான் வெயில நம்ம எதிர்கொள்கிற. அப்ப நம்ம ஒன்றும் திட்டலை. அவங்க சொன்னாங்க நம்ம எல்லாம் திட்ட ஆரம்பிப்போம்னு. இந்த 25-26 நாளா நம்ம வந்து சூரிய பகவானே போய் அங்க அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு, அவருக்கு வேண்டிய ஃப்ரெண்டுங்கள்ட்ட. இந்த பயலுங்க எல்லாரும் திட்டிட்டு அலையிறாங்க. இந்த ஏதோ ஒரு இணையம் வச்சிருக்காங்க, அந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு வார்த்தை கூட நம்மளை என்ன திட்டலையப்பா, என்ன இது அப்படின்னு சூரிய பகவானே சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அது மாதிரி உடையில உறைவிடம், அதையும் பார்த்துட்டோம். அடங்கி ஒடுங்கி நம்ம இதுல இருக்கணும். இதுக்கு மேல பார்த்தோம்னா உழைப்பையும் உழவையும் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க. உழவு தொழில்ங்கிறதே உழைப்பு தொழில் தான். மலைக்கு அந்த உழவு தொழிலுக்கு எது ஆதாரமா இருக்குன்னு பார்த்தோம்னா, இல்ல இது இல்லையா, இருக்கட்டும் கொஞ்ச நேரம். மலைக்கு ஒரு மாலை போட்டாங்க பாருங்க. அதுதான் நான் சொல்ற தலைப்பு. அதுக்கு மலைக்கு ஒரு மாலை போட்டாங்க. மலை கவிதை கொண்டு வருது. மழை வந்து என்ன மாதிரி வருது? சும்மா வரல. மற்றதெல்லாம் தண்ணீர் கொண்டு வருது, நீர் கொண்டு வருது, ஆதாரம், அதெல்லாம் சொல்லுவோம். மழை வந்து கொண்டு வர்றது என்ன? கவிதை கொண்டு வருது.
யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடைபிடிக்க வேண்டாம். கருப்பு கொடி காட்டி யாரும் குடைபிடிக்க வேண்டும். அது தேவதையின் பரிசு. யாரும் திரும்பிக் கொள்ள வேண்டாம். மழையை பார்த்து ஆமா மழை பெய்யுது, இப்போ பெய்யுது, இதெல்லாம் வேணாம், திரும்பிக் கொள்ள வேண்டாம். அதோட சங்ககால குறுந்தொகை பாட்டிலே பட்டினப்பாலை குறுந்தொகை அகநானூறு எல்லாத்தையும் தொட்டு வந்தாங்க. அதுல கிடைச்ச இது என்னன்னா, மனிதர்களுக்கு அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விழுமியங்கள் பல உண்டு. ஆனா ஆண்களுக்குமா? இதான் கேள்வி. மனிதர்களுக்கு நம்ம இதெல்லாம் நேர்மையா இருக்கணும், நீதியா நடக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும், எல்லா விழுமியங்களையும் நம்ம சேர்த்து சொல்றோம். ஆண்களுக்கு கூட விழுமியமா? இது என்ன இது? அதுதான் நம்ம தமிழ் இலக்கியம் காட்டுகின்ற ஒரு அது எங்க வருதுன்னா, இதோ 5 50ங்கிற சங்க இலக்கியத்துல 38வது பாடல். அந்த 38வது பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் நம்ம. சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்றெண்ணி பிணைமான் இனிதுண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரமென்பர் காதலர் உள்ளம் படைத்த நெறி. இதுல ஊச்சுங்கிறது ஊச்சும் அது என்னன்னா, 2 மான்கள், ஒண்ணு சினை எழுதியிருக்கிற மானா இருக்கு, ஒண்ணு அதோட துணை மானு. அலைதுங்க நீருக்கு, காணல் நீர் அங்க ஓடி பார்க்குது, வெறும் மணலா இருக்கு காணல் நீர். காணல் நீரை பார்த்து நீருன்னு அலைஞ்சுது. எல்லாம் பண்ணி ஒரு சின்ன இடத்துல, ஒரு சின்ன குறுகிய இதுல ஒரு கொஞ்சம் நீர் கிடைக்குது. உடனே இந்த கலைமான் வருது. கலைமான் ஆண்மான் வந்து என்ன பண்ணுதுன்னு பாருங்க. அதான் இது நம்ம குடிக்காம நீ போய் குடி அப்படின்னு சொன்னா இது குடிக்காது. இவ்வளவு நேரம் நம்ம அலைஞ்சிட்டு வந்ததுனால இது குடிக்காது. அதனால நம்ம குடிக்கிற மாதிரி நடிப்போம். அதுதான் அந்த ஊச்சும் அப்படின்னு குடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு இது வந்து அதை குடிக்க வைக்குது அப்படின்னு. இத ஒரு புலவர் வந்து விரிவுபடுத்தி எழுதினாரு. இது வந்து முடிஞ்சு போன கதை. அது ஆண்மான் குடிக்காம வருது, பெண்மான் ஆண்மான் குடிச்சிருச்சு, நல்ல வேலை அது குடிச்சிருச்சு, நம்ம கொடுத்தது அப்படின்னு பெண்மான் குடிச்சிருச்சுன்னு அதோட கதை முடிக்கல. அதான் கவிதையில இருக்கிறது. அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணாரு. அங்கதான் விழுமியம் வருது. என்ன சொன்னார்னா, இந்த 2 மானும் முன்னாடி குடிக்காம ஒண்ணு பார்த்துக்கிட்டு திருப்பி போய் சரி 2 பேரும் குடிப்போம்னு கொஞ்சம் கொஞ்சம் வாய் வச்சு 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாங்க. ஆண்மானை விட்டுல, ஆண்மானும் சும்மா நடிக்கல, அது 2மே குடிக்குது கொஞ்சம் கொஞ்சம். அதோட முடிஞ்சில்ல. இதே மாதிரி நம்மளை மாதிரி இன்னொருவர் யாராவது தேடி அலைஞ்சு வர்றப்ப கொஞ்சம் நீர் இருக்கணுமே அப்படின்னு கொஞ்சத்தை விட்டுட்டு வந்தது. இந்த விழுமியங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம எல்லாம் நமக்குங்கிறத எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு அது நினைக்கல. அந்த கஷ்டத்திலையும் அதைத்தான் இங்க வந்து ரொம்ப இது பண்றாங்க. இங்க ஒரு ஏன்னா நேரம் கருதி ஒரு இதுக்கு போறேன். சகோதரர், என்னுடைய அன்பு சகோதரர் மில்டன் ராஜசேகர் நேற்று ஒரு படத்தை அனுப்புனாரு. அந்த படத்துல வந்து 2 தலைவர்களுடைய போட்டோ இருந்தது. அதோட அந்த நம்ம சொல்ற பாடலாசிரியர் வாலியும் இருக்காரு. அவரு அந்த 2 தலைவர்களை பத்தி பேசுறாரு. ஒருவர் காமராஜர். நான் இந்த 2 சின்ன பிள்ளைனா 2 தலைவர்களுடைய படத்தையும் போட்டுக்கிட்டு போனேன், வரைஞ்சுக்கிட்டு போனேன். அதுல கையெழுத்து கேட்டேன், அவங்க ஏதாவது எழுதி கையெழுத்து போடுங்கன்னு. அதுல காமராஜர் வந்து மிக அருமையா இருக்கு தம்பி, நல்லா வரைஞ்சிருக்கீங்க தம்பின்னு ஏதோ அது மாதிரி எழுதி ஊக்கப்படுத்தி எழுதி கையெழுத்து போட்டாரு. இன்னொரு தலைவர், நான் பேரை சொல்லலை, ஏன்னு நினைச்சுங்க நீங்க. இங்கதான் விழுமையா இருக்கு. அதுல அடுத்த ஒரு செய்தியும் நம்ம கொடுக்க முடியும். அந்த தலைவர் வந்து கிறுக்கி இப்படி போட்டு இது பண்ணாரு. என்ன இப்படி பண்ணிருக்கீங்களான்னு, நீ என்ன மாதிரியா வரைஞ்சிருக்க, எப்படி வரைஞ்சிருக்கன்னு பாடுறா அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த தலைவர் பேரை அவர் வந்து சொல்றாரு. நம்ம இங்க விட்டுட்டோம். ஏன்னா அந்த மாதிரி 2வது மாதிரி செஞ்ச தலைவருக்கு நான் இன்னைக்கு போய் அவரை பேட்டி காண்றேன்னு வச்சுங்க, அவருக்கு ஒரு கருத்து இருக்கு. நான் ஏன் அப்படி செஞ்சேன் தெரியுமா?
அந்த பையன் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பு அடைஞ்சு இன்னும் கொஞ்சம் உத்வேகம் எடுத்துக்கிட்டு இன்னும் கஷ்டப்பட்டு வரையணும்னு நினைப்பான் அப்படின்னு நினைச்சு நான் செஞ்சேன். அங்க அந்த நெகட்டிவிட்டி ஒரு சின்ன பாசிட்டிவ், அது என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது, இதெல்லாம் கற்பனை தான். ஆனா ஒரு பாசிட்டிவிட்டி வருது. ஒரு இது செகண்டு எப்பவும் நம்ம சொல்லுவோம், ஒருலா நல்லா இருக்கிறத எங்க வேணாலும் சொல்லலாம், மோசமா இருக்கிறத சொல்லவே தனிப்பட்ட முறையில வேணா சொல்லலாம். அந்த தலைவர் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போய் இப்படி செஞ்சிருக்க கூடாதுங்க நீங்கன்னு சொல்லலாம், தவிர பொதுவில சொல்லக்கூடாதுன்னு அந்த இது. இதுக்கு அப்புறம் நான் நேரம் வந்துடுச்சு. ஐயா அருணகிரியார் இது முதல் நாள், நேற்றைய தினம் என்னென்ன கொடுத்தாருங்கிறதே எனக்கு தெரியல. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுகிறேன், அறிவியல்ல இலக்கியம்னு நம்ம சொல்றத நமக்கு இலக்கை நிர்ணயிக்கின்ற இலக்கியம், இயம்புகின்ற இலக்கியம். அறிவியல்ங்கிறது என்னன்னா, அப்ப அறிவு பெறுவதற்காக எல்லாம் எப்படியோ கேட்டு பெறு, வாங்கி பெறு, படிச்சு பெறு, அங்க போய் கேட்டு பெறு, ஏதோ காது வழியாவோ செவி வழியாவோ ஏதோ பெறுங்கிறதா. அதுக்கு 1000 விஷயங்களை சொன்ன அருணகிரியார் அவர்கள் நம்ம எல்லாரும் எப்பவும் அவருக்கு சொல்லிடுவோம், என்னன்னு ஈஸியா சொல்லிவிடு பெறுவோம், என்சைக்ளோபீடியா ஆஃப் அவர் நட்புலரி அப்படின்னு. அதுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் எவ்வளவு கஷ்டம் என்னன்னுங்கிறது. அதுல அவர் சொன்னதுல நம்ம என்ன ஒரு செய்தியை மட்டும் நான் கூறிக்கொண்டு விடைபெற விளைகிறேன். அவர் சொன்னதுல ஏஐன்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்துட்டோமா, ஒரு புது கண்டுபிடிப்பு தான். அப்படியே ஏஐ வெரி குட், இட் இஸ் வெரி ஃபைன், இட் கிவ்ஸ் எவ்ரிதிங், இட் இஸ் ஒன்லி பாசிட்டிவ் சொல்றோமா இல்ல. அதே மாதிரி இப்ப ஏஎஸ் சன் அப்படின்னு, இதே சன்னுக்கு ஒரு சகோதரி அருமையா சொன்னாங்க, புதுசா இன்னைக்கு தான் வர்றவங்க என்ன சொன்னாங்க, டிரைவர் ஆஃப், அது என்ன டிரைவர், என்ன டிரைவர், அது டிரைவர் ஆஃப் எக்கனாமி, பொருளாதாரத்தின் டிரைவர். ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னு காரணத்தையும் அவங்களே சொன்னாங்க. என்ன, நம்மெல்லாம் திட்டுவோம் வெயிலுன்னு, ஒரு ஐஸ் கடை வச்சிருக்கவர், ஒரு கூல் ட்ரிங்க் செய்யறவர், இந்த டைம் தான் நமக்கு நல்லது, போன 6 மாசத்துக்கு முன்னாடி 50 பேர் வந்தாங்க, இப்ப 100 பேர் வர்றாங்க அப்படின்னு யாருக்கோ ஒரு எக்கனாமிக் டிரைவரும் அதுல இருக்கும். இது எல்லாத்தையும் சொல்லி இன்றைய இது என்னோட ப்ரிப்பரேஷன்ங்கிறது மிக 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 சிறியதாக இருந்தது. ஏன்னா என்னுடைய இன்பத்தினால, பேத்திகளுடைய இன்பத்தினால பொறுத்தருள அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அந்த பாடலை போட்டுருங்கய்யா வேணும்னா, இல்லைன்னா அது இல்லை. அந்த பாடலை நீங்க போடுறதுன்னா அதுலயும் ஒரு சின்ன விளிமியம் இருக்கு. நீங்க சொன்னா நான் ஒண்ணு பண்ணிடுறேன். போடுங்கய்யா, போட்டு டைம் தானே, ஒரு 5 நிமிஷம், அதுக்கு 3 நிமிஷம் சொச்சம் வரும். సోంబలిలామె ఏలడతి మాకడత నెలత కొట్టి సోంబలిలామె ఏలడతి కమా కరయ ఓతతి కట్టి కరుము కొలயில் வைகாவெட்டி சம்பா பயிர பறித்து நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு, வரப்போ உள்ள மறைஞ்சிருக்கு. அடக்காடு வளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் நிமிச்சோம், கையுங்காலும் தான் நிமிச்சோம். காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தான் நிமிச்சோம், கையுங்காலும் தான் நிமிச்சோம். காடு வேளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. காடு வேளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணை பொழந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கலிகை வெட்டி, மண்ணை பொழந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கலிகை வெட்டி, மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும். வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே
பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் கிட்ட நெருங்குது நேரம் அவர் பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம் கிட்ட நெருங்குது நேரம் காடு வளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் நிமிச்சம் கையுங்கால் நிமிச்சம் காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே அவன் தேடிய செல்வங்கள் வேறு இடத்திலே சேர்வதனாலும் கொள்ளையடி தினம் கஞ்சி கஞ்சி என் பானை நிறைய அது சிந்திச்சு முன்னேற வேண்டுமடி வரும் துன்பங்களை இன்னும் நீடிக்க செய்வது மோசமன்றோ இருள் மூடி கிடந்த மனமும் வெளுத்தது சேரிக்கும் இன்பம் திரும்புமடி இனி சேரிக்கும் இன்பம் திரும்புமடி காடு வளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் கையுங்காலும் தானே மிச்சம் நானே போற கட்டம் போதுவில் நன்மை புரிஞ்சு நன்றி நன்றி ஐயா நன்றி ஐயா. இதுல உள்ள விளிமை என்னன்னா நம்மளுடைய உழைப்பை உண்டவர்களும் திருந்துவார்கள்ங்கிற மாதிரி ஒரு இது வரும் பாடல் வரிகளை நம்ம தனியா கேட்டு பாருங்க. அவர்களும் இன்னைக்கு நம்ம கைக்கு வந்துடுது நம்ம உண்டுகிட்டு இருக்கிறப்ப அப்ப அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அப்ப அவங்க வந்து அடிப்பாங்கல்ல, நேத்து வரைக்கும் நான் உன்னோட உழைப்பை சாப்பிட்டேன்டா நீ இன்னைக்கு இது பண்ண முடியுமா அப்படின்னு அடிக்க வருவாங்கன்னா இல்ல அவங்களும் தெரிஞ்ச இதுதானே சரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு அவங்களும் திருந்துவாருங்கிற மாதிரி ஒரு பொது இது வரும் இதுல. அதையும் நம்ம ஊன்றி கவனிப்போம். இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் ஐயா, நான் மறந்து விட்டுட்டேன். அது இது நம்ம ஐயா அருணகிரியார் அவர்கள் இதுல ஹீட்டை பத்தி பேசினப்ப அதுலவும் ஒரு விளிமியத்தினாலதான் அதை நான் எடுத்தேன். நம்ம ஹீட்டை அளக்கிறதுக்கு சென்டிகிரேடுன்னு ஒரு இதை சொல்றோம், ஃபாரன் ஹீட்டுன்னு ஒண்ணு சொல்றோம். சென்டிகிரேடுங்கிறது 0ல ஆரம்பிச்சு நீரினுடைய உறைநிலை 0வும் கொதிநிலை 100 டிகிரியா இருக்கிறப்ப அந்த படிகள் 100ங்கிறத சென்டின்னா 100, கிரேடு அப்படின்னா படிகள் 100 படிகள்னு. இப்ப 1742ல ஸ்வீடன் நாட்டு வானியலாளர் ஆண்டர்ஸ் செல்சியஸ் அவரு கண்டுபிடிச்சாரு. என்ன இந்த இதை வந்து அவர் தான் கண்டுபிடிச்சாரு. இந்த 100 அப்படிங்கிற அளவுகோல வச்சு 100 டிகிரி அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிச்சது அவர் தான். ஆனா நம்ம வந்து சென்டிகிரேட்னு சொல்லிட்டு இருந்தோம். 1948 அவர் கண்டுபிடிச்சது 1742. 1948 உலக இந்த அறிவியல் அமைப்புகள்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு மரியாதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இனிமே சென்டிகிரேடுன்னு சொல்லாதீங்க, செல்சியஸ் 80 செல்சியஸ் 90 செல்சியஸ்ன்னு சொல்லுங்கன்னு அவருக்கு அதை கொடுத்தாங்க. இதுலயும் ஒரு விளிமையா இருக்கு. ஒருத்தர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாரு, அவருடைய பேருக்காக அதை செய்யறதுலயும் ஒரு விளிமையா இருக்குங்கிறத அதை எடுத்த நேரம் கருதி சொல்ல முடியாம இருந்து. நன்றி நன்றி ஐயா, வணக்கம். நன்றி நன்றி சார், மிக சிறப்பான ஒரு செஷனு. வெயிலை வெறுத்த மனிதன் நன்றாக வாழ முடியாது, வெயிலை புரிந்த மனிதன் ஒருபோதும் தோற்க முடியாது. மே 1 உலக தொழிலாளர் தினத்தில் தொடங்கிய இந்த வெயில் பயணம் சாதாரண தலைப்பு அல்ல, இது மனித வாழ்வின் மூச்சு, உழைப்பின் வெப்பம், வெற்றியின் வெளிச்சம். இந்த அற்புதமான தலைப்பை தொடங்கிய திருமதி கோமதி அவர்கள் என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று ஆரம்பித்து ஒரு வருடத்தை நம் முன்னோர்கள் 6 பருவங்களாக பிரித்தார்கள். ஒரு நாளையும் 6 பகுதிகளாக ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் வாழ்க்கை ரீதியாக அமைத்தார்கள். அவ்வளவு அறிவியல் தமிழரின் ரத்தத்தில் ஓடியது.